ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு சௌந்தர்யலகரியில் 33வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மிம் திருதயமிதம் மாதவ் தவமனோக அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய சௌபாக்கிய பஞ்சதசி அப்படிங்கிற மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை ஒரு நல்ல குரு மூலமாக உபதேசம் எடுத்துட்டு நித்தியம் நம் ஜபிச்சுட்டே வந்தால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நேதி. அடுத்ததாக ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவா, அடுத்தது வேலைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவா, அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிச்சுட்டு காலத்தால் அதை இழந்தவா, அடுத்ததுக்கு என்ன பண்ண போகிறோம் நமக்கு அப்படின்றது தெரியாமல் முயற்சின்னு இருக்கிறவா, இந்த மாதிரி உள்ளவா சம்பாதிச்ச காசும் வீண் செலவு நிறைய ஆகிட்டே இருக்கும். இங்கே சேமிப்புங்கிறது கம்மியாக இருக்கும், வீண் செலவு நிறையா இருக்கும். இந்த மாதிரி உள்ளவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணும்போது ஆனால் கொஞ்சம் கடுமையாக ஒரு தவமாக நினச்சி பண்ணணும். தொடர்ந்து ஒரு 48 நாள் ஒரு நாளைக்கு 108 தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணும். அதுக்கு நைவேத்தியமாக வெண்பொங்கல், தேன், சித்ரான்னம் சொல்லக்கூடிய தேங்காய் சாதமோ இல்லைன்னா புளியஞ்சாதமோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை தானும் எடுத்துட்டு மற்றவாளுக்கும் அதை விநியோகம் பண்ணணும். இதை ஒரு தவமாக நினச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை கையில் எடுத்துட்டு நேர் வழிக்கு இதை பாராயணம் பண்ணும்போது, அதை பாராயணம் பண்ணும்போது கையில் ஒரு 11 ரூபாயோ இல்லைன்னா 101 ரூபாயோ கையில் வச்சுட்டு பாராயணம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த செல்வம் பன்மடங்காக உயரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் வந்த பணம் கையில் தங்கும், வீண் செலவாகாது. இதுக்குண்டான ஸ்லோகம் தான் இந்த 33வது ஸ்லோகம். இதை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்.